நமஸ்காரம். 1000 நாமங்கள் 1000 கதைகள் 228வது திருநாமம் சஹஸ்ராக்ஷாய நமக. கண்ணனின் நண்பரான உத்தவர் ஒருமுறை கண்ணனிடம், கண்ணா, உண்மையான நண்பன் யார் என்று கேட்டார். ஆபத்தில் உதவி செய்பவனே உண்மையான நண்பன் என்றான் கண்ணன். அவ்வாறாயின் துரியோதனின் சபையில் சூதாடி பாண்டவர்கள் தோற்றார்களே, அப்போது நீ ஏன் வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தாய்? தர்மபுத்திரர் சூதாட செல்வதற்கு முன்னமேயே நீ அவரை தடுத்திருக்கலாம், அல்லது நாட்டை இழந்த போதாவது தடுத்திருக்கலாம். அவர் ராஜ்யத்தையும் செல்வங்களையும் சூதாட்டத்தில் இழந்ததோடு மட்டுமன்றி தன் தம்பிகளையும் இழந்து தன்னையும் இழந்து திரௌபதியையும் இழக்கும் வரை நீ ஏன் அவர்களை காக்கவில்லை? ஆபத்து வரும் நேரத்தில் நீ அவர்களுக்கு அருகில் இல்லாமல் போய்விட்டாயே. நீ ஓர் உண்மையான நண்பனா என்று கேட்டார் உத்தவர். திரௌபதி என்னை அழைத்தவுடன் நான் புடவை கொடுத்து அவளை காத்தேனே என்றான் கண்ணன். இல்லை கண்ணா, நீ நினைத்திருந்தால் இந்த சூழ்நிலையே வராதபடி காப்பாற்றி இருக்க முடியும். திரௌபதியை பணயமாக வைத்து சூதாடும்படி தர்மபுத்திரரிடம் துரியோதனன் சொன்னபோதே நீ தடுத்திருக்க வேண்டும். திரௌபதி தன் மானத்தையே இழக்கும் நிலை நேரிட்ட போது தானே நீ உதவினாய். எனவே நீ செய்த உதவி தாமதமான உதவியே ஆகும். மேலும் அவர்களுக்கு துன்பம் நேரிட்ட போது நீ அருகில் இருந்திருக்க வேண்டும் என்றார் உத்தவர். உத்தவர் மட்டுமல்ல, மகாபாரதம் படிக்கும் ஒவ்வொருவர் மனதிலும் இந்த கேள்விகள் எழும். புன்னகைத்தபடியே கண்ணன், உத்தவா, துரியோதனனுக்கு சூதாடத் தெரியாது. எனவே தான் சூதாடாமல் தன் சார்பில் மாமன் சகுனியை சூதாட சொன்னான் அவன். அந்த விவேகம் தர்மபுத்திரனிடம் இல்லை. தர்மபுத்திரன் தன் சார்பில் சூதாட என்னை அழைத்திருக்கலாமே. நானும் சகுனியும் சூதாடி இருந்தால் நான் எளிதில் அவனை வென்றிருப்பேனே. தர்மபுத்திரன் அதை செய்யவில்லை. பக்தன் ஆபத்தில் பிரார்த்தனை செய்தால் தானே நான் போய் உதவ முடியும் என்று விடையளித்தான். தர்மபுத்திரர் உன்னை அழைக்காவிட்டாலும் நீ அருகில் இருந்திருக்கலாமே கண்ணா என்றார் உத்தவர். கண்ணன் சிரித்துக்கொண்டே, உத்தவா, தான் சூதாடுவது எனக்கு தெரியக்கூடாது என்பதற்காக துரியோதனின் அரண்மனை பக்கம் நான் வரவே கூடாது என்று எனக்கு அன்பு கட்டளை இட்டுவிட்டு சென்றார் தர்மபுத்திரன் என்றான். மேலும் அரண்மனைக்குள் நான் வரக்கூடாது என்று தர்மபுத்திரன் சொன்னபடியால் நான் உள்ளே வராமல் வெளியே காத்திருந்தேன். உள்ளே நடப்பவற்றை என் ஞான கண்ணால் கவனித்துக் கொண்டிருந்தேன். திரௌபதியை துச்சாசனன் துகிலுரிய முற்பட்ட போது அவள் வாய் திறந்து, சங்க சக்கர கதாபாணே துவாரகா நிலையாச்சுதா கோவிந்த புண்டரீகாட்ச ரக்ஷமாம் சரணாகதாம் என்று அழைத்தாள். அவள் அழைத்தவுடன் நான் புடவையை சுரந்து அவளை காப்பாற்றினேன். மற்ற பாண்டவர்கள் துரியோதனனுக்கு அடிமையான போது கூட துரியோதனன் மீது அவர்கள் கோபம் கொண்டார்களே ஒழிய என்னை அழைக்க வேண்டும் என்று அவர்களுக்கு தோன்றவில்லை. திரௌபதி தான் சரியான நேரத்தில் என்னை அழைத்தாள். நானும் உதவினேன். இதில் என் தவறு என்ன உள்ளது என்று கேட்டான் கண்ணன். கண்ணனின் பதிலை கேட்டு பரவசம் அடைந்த உத்தவர், கண்ணா, நீ எப்போதும் உன் அடியோர்கள் கூடவே இருந்து அனைத்து நிகழ்வுகளையும் கவனித்து வருகிறாய். ஆபத்து ஏற்படும் போது அவர்கள் உன்னை அழைத்தால் நீ வந்து காப்பதற்கும் தயாராகத்தான் உள்ளாய். யாரேனும் துன்பப்படுகிறார்கள் என்றால் அவர்கள் உன் உதவியை நாடவில்லை என்று தான் பொருள் என்று கூறினார். எப்போதும் நம்முடன் இருந்து கொண்டு அனைத்து நிகழ்வுகளையும் கவனித்துக் கொண்டிருக்கும் திருமால் நாம் அழைத்தவுடன் நம்மை காக்க வருவதற்கு தயார் நிலையில் உள்ளார் என்பதை இதன் மூலம் அறிய முடிகிறதல்லவா? அனைத்து நிகழ்வுகளையும் திருமால் கவனித்து வருகிறார் என்பதையே அடையாளபூர்வமாக ஆயிரக்கணக்கான கண்களோடு கூடியவர் சஹஸ்ராக்ஷ என்று சஹஸ்ரநாமத்தின் 228வது திருநாமம் குறிப்பிடுகிறது. சஹஸ்ரம் என்றால் ஆயிரக்கணக்கான என்று பொருள். அக்ஷி என்றால் கண் என்று பொருள். நம் கண்களால் காண இயலாத அனைத்தையும் கண்காணிக்க வல்லவர் என்ற அளவில் இதன் பொருளை புரிந்து கொள்ள வேண்டும். சஹஸ்ராக்ஷாய நம என்று தினமும் சொல்லி வரும் அன்பர்கள் திருமாலின் திருக்கண் நோக்குக்கு இலக்காவார்கள். நாராயண நாராயண.